வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஹசீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றம் இப்போ பொன்முடி வழக்கு நேற்று வந்ததுனால நேற்றைக்கு ஒரு நாள் மட்டும் நாடாளுமன்றம் பற்றி பேசாம போனது. ஆனா பேசாம போன கேப்ல பல சம்பவங்கள் நடந்திருக்குது. 141 பேர் சஸ்பெண்ட் ஆனதற்கு பிறகும் நாடாளுமன்றத்துல பல மசோதாக்கள் தாக்கலாயிருக்கிறது. அதுல ரொம்ப குறிப்பா ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ இந்த மூணையும் புதுசாவே மாத்துறாங்க. அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுன்றது வழக்கமா நடக்கிறது. ஆனா இந்த 3 சட்டத்தையும் புதுசா மாத்துறாங்க. முதல்ல வேற வேற பேர்கள்லாம் வைக்க போறதா சொன்னாங்க. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சட்டம் நிறைவேறிடுச்சு. நாடாளுமன்றத்துல மக்களவையிலையும் நிறைவேறிடுச்சு, நாடாளுமன்ற மாநிலங்களவையில நிறைவேறிடுச்சு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போறேன். அவ்வளவுதான், கையெழுத்து, சட்டம் வந்துருச்சு. இது எப்படி பாக்குறீங்க? என்னன்னா, நாடாளுமன்றத்தோட கடந்த ஒரு வார அந்த நடவடிக்கையை பார்த்தோம்னா நம்ம என்னன்னா, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இல்லாட்டினா எங்கேயோ நடந்த ஒரு நேஷனல் கெலாமிட்டி ஏதோ ஒன்று. அப்போ அந்த நேஷனல் கெலாமிட்டியோடைய தாக்கம் அப்படின்றது ஒரு 3 நாள் 5 நாள் இருக்கும். அப்போ இன்று 5 பேர் உயிரிழந்தார்கள், இன்று அது 7ஆக உயர்ந்தது, இன்று அது 10ஆக உயர்ந்தது அப்படின்லாம் கேட்போம்ல. அதே மாதிரிதான் நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வது இன்று 47ஆக இருந்தது, இன்று 90ஆக உயர்ந்தது, இன்று 140ஆக உயர்ந்தது அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிராத வகையில இப்படிப்பட்ட இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக, கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும், அதை அப்படியாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வது, அவர்களை இடைநீக்கம் செய்வது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் நீ குறிப்பிட்ட அந்த முக்கியமான மசோதாக்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா சஸ்பெண்ட் பண்றதுக்கு அது சபாநாயகருக்கு சட்டப்படி அதிகாரம் இருக்குல்ல? சட்டப்படி அதிகாரம் இருக்கு. அதுல யாருமே இன்னைக்கு அதை பத்தி பேசவே கிடையாது. சரி, இன்னைக்கு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி உறுப்பினர்களே இல்லை, எல்லாரையும் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த 3 சட்டம் இருக்குல்ல, நீங்க இந்த 3 ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு பதிலாக இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டம், அந்த சட்டத்தை அப்படியே அவங்க கொண்டு வந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த சட்டத்தில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திருத்தங்கள் குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த திருத்தங்கள் தொடர்பாக இன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. செலக்ட் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷனை இவங்க முழுமையா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷனை எதிர்கட்சி கொடுக்கல. எப்படின்னா, நாடாளுமன்ற விவாதம் நடந்தா தானே இருக்கும். விவாதம் நடக்கும்போது தானே எதிர்கட்சி பதிவு செய்ய முடியும். செலக்ட் கமிட்டி கொடுத்த இந்த ரெக்கமெண்டேஷன் நீங்க ஏத்துக்கல அப்படின்ட்டு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், ஒரு சிம்பிள் உதாரணம். இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்க ஐபிசி பதிலாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர்களுடைய கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு, இதற்கு தண்டனை இருக்கா இல்லையான்ற கேள்வி. புதன்கிழமை உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்துல பேசும்போது, மக்களவையில பேசும்போது என்ன சொல்றாரு? கிடையாதுன்றாரு. தண்டனை கிடையாதுன்ற, நல்லா கவனிச்சுக்கோ, கிடையாதுன்றாரு புதன்கிழமை. நேற்று வியாழக்கிழமை மாநிலங்களவையில அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது, மருத்துவர்கள் கவனக்குறைவால் ஒரு பேஷண்ட் இறந்து போனார்னா அவருக்கு அதிகபட்சம் 2 ஆண்டு தண்டனை இருக்கு அப்படின்ற ஷரத்து அந்த சட்டத்துல இருக்கு. அப்ப யாரால் இதை தடுத்து நிறுத்த முடியும்? நேத்து நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இன்னைக்கு அந்த சட்டத்துல வேற இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? எதிர்கட்சி உறுப்பினர்களால் தான் தடுத்து நிறுத்த முடியும். அப்ப எதிர்கட்சி உறுப்பினர்களே இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க இஷ்டத்துக்கு எதனா செய்யலாம்ல. அப்ப நாடாளுமன்றத்துல நேத்து ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க. அப்ப நாடாளுமன்றத்தை தவறாக வழி நடத்துறீங்கல்ல, தவறாக தானே வழி நடத்துறீங்க. முக்கியமான ஒரு சட்டம், இந்த முக்கியமான சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்களே இல்லை. ஒட்டுமொத்தமாக யாருக்குமே பேசுவதற்கு அனுமதி கிடையாது, யாருக்குமே பேசுவதற்கு அனுமதி கிடையாது. ஒட்டுமொத்தமா ஒரு 10 பேர் பேசியிருக்கிறாங்க. அதுல ஏதோ 1-2 பேர் பிஜேபி, மீத எல்லாருமே என்னன்னா பிஜேபிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய யாருன்னா பிஜு ஜனதா தள், ஒய்எஸ்ஆர்சிபி, டிடிபி, சிவசேனாவோட ஏக்நாத் சிண்டேவோட பார்ட்டி, இவங்க எல்லாரும் ஒரே ஒருத்தர் தான் எம்ஐஎம் விட்டு வச்சிருக்கிறாங்க, அசாதீன் ஒவைசி. அவர் மட்டும் தான் பேசியிருக்கிறாரு இந்த சட்டம் தொடர்பாக. அவர் மட்டும் தான் பேசுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. மற்றவங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றாங்க, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்படாட்டினா இதுல மிகப்பெரிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்ற பல வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க காங்கிரஸ்ல. நான் குறிப்பிடக்கூடியவர்கள் யாரு? ப. சிதம்பரம் இருக்கிறாரு, மணிஷ் திவாரி இருக்கிறாரு, இந்த மாதிரி பல சட்ட வல்லுநர்கள் உள்ள இருக்கிறாங்க காங்கிரஸ்ல. இவர்கள் இந்த சட்டம் குறித்து இவர்களுடைய மக்களினுடைய அந்த டவுட் இருக்குல்ல, மக்களை
பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் இதையெல்லாம் வந்து பேசுவதற்கு இவங்க தயாரா இருந்தாங்க. யாரையுமே பேசுறதுக்கு இவங்க அனுமதிக்கல. எனக்கு ஒரு டவுட், கான்ஸ்டிடியூஷன் எப்படி இந்தியாவின் அரசமைப்பை தீர்மானிக்கிறதோ இந்தியாவின் பொது ஒழுங்கை தீர்மானிப்பது இது. அப்ப இது வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பை ப்ராடக்டா தான் நம்ம இதை கன்சீவ் பண்ண வேண்டியது. எக்ஸாக்ட்லி. அப்ப கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் மாதிரி இது விவாதிக்கப்பட்டிருக்கணும், ஷரத்து பை ஷரத்து விவாதிக்கப்பட்டிருக்கணும். தினந்தோறும் மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு வகையில பாதிக்கக்கூடிய விஷயம், தினந்தோறும் எல்லாருமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்காக நாடாளுமன்றத்துல பேசுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. இல்ல எல்லாரும் மக்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்த சொல்றோம். எதற்காக சஸ்பென்ஷன் நடந்துச்சு, எதற்காக அவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க? ரொம்ப சிம்பிள். நாடாளுமன்றத்திற்குள் 2 பேர் உள்ள நுழைறாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த வாயு அப்படின்றது அது ஒரு சாதாரண டம்மி வாயுவா இருந்துச்சு, அதனால எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. அதுவே அது ஒரு விஷவாயுவா இருந்தா என்ன இருக்கும்? எவ்வளவு பேர் எந்த வாயுன்றதுக்கான ஆதாரம் நம்மகிட்ட இல்லவே இல்ல. யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல, அதனால நம்ம அதை கருதிக்கிறோம். அப்போ எந்த அது ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு கேஸ் அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிச்சுக்கிறோம். பட் அப்படிப்பட்ட ஒரு வாயுவை அவங்க உள்ள கொண்டு போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க, எவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இறந்திருப்பாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தின் மேல இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 2001 நடந்திருக்கு, 66 நடந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த சமயங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் அதை எப்படி கையாண்டாங்க? நந்தா பதில் சொன்னாரா இல்லையா? அத்வானி பதில் சொன்னாரா இல்லையா? அமித்ஷா பதில் சொல்லுங்க. இதைதானே கேட்கிறாங்க. ஏன் என்ன நடந்துச்சு, இதை நீங்க விளக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை விளக்குவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 2 பேர் உள்ள நுழைஞ்சான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், அதுல தொடர்புடையவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். பேப்பரை நாங்க கொடுக்குறோம். அதான் இதே கேள்வியை தான் எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. நீங்க ஊடகத்திடம் பேசுறீங்க, எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணவ போக்கு இது. ஊடகத்திடம் பேசுறார் அமித்ஷா. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நாடாளுமன்றத்துல பதில் சொல்ல மாட்டாரு. எப்படி நாடாளுமன்றத்துக்குள்ள 2 பேர் வந்தாங்க? இந்த கேள்வியை கேட்டதற்காக இன்னைக்கு வரைக்கும், அதான் சொல்றேன், நேத்து வரைக்கும் ஸ்கோர் என்னன்னா 146. இது ஒரு 5 டே மேட்ச், டெஸ்ட் மேட்ச். இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 146. முந்தா நேத்து வரைக்கும் 143 இருந்துச்சு. நேத்து இந்த சட்டம் நிறைவேற்ற டைம்ல திருப்பி கொஸ்டின் பண்ணதுல 3 பேர் திருப்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 146 உயர்ந்திருக்கு. நான் சொல்றது 2 அவையும் சேர்த்து. அதாவது மாநிலங்கள் மக்களவையை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் 97, நேற்று 3 பேர் 100 செஞ்சுரி அடிச்சிட்டாங்க மக்களவையில. சோ இந்த கேள்விக்கு தான் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். இதற்காக வந்து ஏதாவது பெஞ்ச உடைச்சாங்களா? இல்ல. ட்ரெஷரி பெஞ்ச் முன்னாடி போய் நின்றுட்டு ஏதாவது சபாநாயகரை தாக்குவதற்கு இல்லைன்னா பேப்பர் வெயிட்டெல்லாம் தூக்கி வச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் தானே. நாடாளுமன்றத்துல நடந்ததை பார்த்திருக்கோம், பல்வேறு சட்டமன்றங்கள்ல நடந்ததை பார்த்திருக்கோம். சசிகலாவெல்லாம் தூக்கி உட்கார வச்சாங்க. இது எல்லாம் நடந்திருக்கா? இது இப்படி எல்லாவது நடந்துச்சா? இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க ஜஸ்ட் பிளக்கார்டை தூக்கிட்டு எங்களுக்கு விளக்கம் வேணும்னு கேக்குறாங்க. ஏன்னா நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். இந்த உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்குள்ள எப்படி அவர்கள் 2 பேர் நுழைந்தார்கள்? உள்ள நுழைந்தவங்க மேல எங்களுக்கு டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்கு. யாரால் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்றது, அவர்கள் எழுப்பிய கோஷங்கள், அவர்கள் எதற்காக உள்ள நுழைந்தார்கள் தொடர்பா சந்தேகம் இருக்கு அப்படின்ற இது நியாயமான கேள்வி தானே. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. ஊடகத்திடம் பேசுறீங்க, ஏன் நாடாளுமன்றத்துல பேச மாட்டீங்க? மக்களினுடைய அவையில் ஏன் பேச மாட்டீங்க என்றதான் கேள்வி. ஓகே, இப்படி எல்லாருமே வெளியில அமைச்சிட்டு இப்படிப்பட்ட முக்கியமான 3 சட்டங்களை அதாவது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றக்கூடிய, ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய, பல அம்சங்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட, இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீக்கப்பட்ட ஒரு புதிய சட்டங்களை நீங்க வந்து நிறைவேற்றுறீங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள் இருக்கும் போதெல்லாம் நீங்க நிறைவேற்றணும். அவர்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யணும்ல. குறைந்தபட்சம் நீங்க எதுவும் அவங்க சொன்ன உடனே நாளைக்கு நீங்க மாத்திக்க போறது கிடையாது. பட் குறைந்தபட்சம் பதிவு செய்யணும்ல, அது மக்களிடம் போய் சேரணும்ல. இன்னைக்கு மீண்டும் வந்து எதிர்கட்சியே இல்லாத ஒரு அவையில நீங்க இந்த ஷரத்துக்களை எல்லாம் சேர்த்து நீங்க வந்து சட்டமா நிறைவேற்றுறீங்க அப்படின்னா இதை நாங்க எப்படி புரிந்து கொள்வது? இப்ப எதிர்கட்சிகள் தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. கூடுதலா இந்த மசோதாவோட சேர்த்து இன்னொரு மசோதா, எலெக்ஷன் கமிஷனர் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட், அதுல அரசியல் தலையீடு ஏற்படுத்துதல் அப்படின்ற வகையில தான் உச்சநீதிமன்றமே என்ன சொன்னது, தலைமை நீதிபதியே டைரக்டா தலைமை நீதிபதியே உள்ள சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நீங்களே லெஜிஸ்லேட்டிவா மட்டுமே முடிவெடுத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் லெஜிஸ்லேச்சரா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கருத்தை முன் வச்சாங்க. ஆனா எதிர்கட்சிகள் இல்லாத நேரத்துல அதுவும் நிறைவேறி இருக்கு. அதனுடைய பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் எப்படி பாக்குறீங்க? தேர்தல் வரப்போகுது,
சமீபத்தில் நடந்த இந்தியா கூட்டணியுடைய அந்த எதிர்கட்சி கூட்டணி அவர்கள் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவங்க அதிகமாக விவாதித்தது என்னன்னா இவிஎம் பற்றியும் எலெக்ஷன் கமிஷன் பற்றியும் அதிகமாக விவாதிச்சாங்க. ராகுல் காந்தி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு வந்தவங்ககிட்ட எல்லார்ட்டையும், இவிஎம் மேல யாருக்கெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கு கை தூக்குங்கன்னு. அந்த வந்த 28 கட்சிகளை சேர்ந்த எந்த பிரதிநிதிகளும் வந்து கை தூக்கல இவிஎம் மேல நம்பிக்கை இருக்குன்னு. அப்போ தேர்தல் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டவுட் நமக்கு இருக்கு. இந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு தொடர்பாகவும் நமக்கு டவுட் இருக்கு. எதிர்கட்சிகள் இந்தியாவினுடைய எல்லா என்ன சொல்றது முக்கியமான எதிர்கட்சிகளை ஒருங்கிணைந்த ஒரு 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 கூட்டணி, அந்த கூட்டணிக்கு இவ்வளவு பெரிய டவுட் இருக்கு. இந்த டவுட் எழுப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய இந்த சமயத்துல இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு, எதிர்கட்சிகளே இல்லாம நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கு? இந்த மசோதா ஆகஸ்ட் மாசம் அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தும் போதே மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளானது. என்ன அப்படின்னு பார்க்க போனா 92ல தான் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷனருக்கு வழங்கக்கூடிய அந்த சேலரி அது தொடர்பா அந்த மாதிரியான சட்டம். அதுல வந்து நியமனம் தொடர்பான எந்த ஷரத்துகளுமே இல்லை. அப்போ நியமனம் அப்படின்றது இன்னைக்கு அரசு யாரை விரும்புறாங்களோ அவங்களதான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராகவும் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களாகவும் நியமிக்கிறது அப்படின்றது இப்ப சாதாரணமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றத்தோட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அதை விசாரிக்குது, சாதாரணமா இல்லை. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் விசாரிச்சு போன மார்ச் மாசம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தொடர்பாக ஒரு சட்டத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும், அதற்காக இடைக்காலமாக நாங்கள் ஒரு உத்தரவு போடுறோம். அந்த உத்தரவின் அடிப்படையில எலெக்ஷன் கமிஷனரும் தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையர்களும் எப்படி நியமிக்கப்படுவாங்க அப்படின்னா, பிரதமர், எதிர்கட்சி தலைவரா இல்லாட்டினா, அதாவது அந்த அந்தஸ்து யாருக்கும் இல்லாட்டினா, எந்த கட்சிக்கு அதிகமாக உறுப்பினர் இருக்காங்களோ அந்த கட்சியினுடைய மக்களவை தலைவர் அவரு, அப்புறம் தலைமை நீதிபதி, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இந்த 3 பேர் அடங்கிய குழு தான் வந்து எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றது, தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்களை நியமிப்பாங்க. இது இடைக்கால உத்தரவு. அப்போ இதென்ன டைரக்டிவ் பிரின்சிபல். அப்ப நீங்க ஒரு சட்டத்தை உருவாக்குகின்றீர்கள் என்றால் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவின் அடிப்படையில் உங்கள் சட்டம் அமைய வேண்டும், அப்படிதானே அர்த்தம்? ஆமா. நீங்க சட்டம் நிறைவேற்றுங்க, நான் உத்தரவு போடுறேன், இடைக்காலமா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் முதல்ல இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா இஷ்டத்துக்கு அவங்க நியமிக்கிறாங்க. ஆகவே இதற்கு ஒரு வரையறை கொண்டு வரணும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அப்படியாகத்தான் அது செயல்பட்டாக வேண்டும். ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, தேர்தல் நியாயமாக நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த வழிமுறை தவறா இருக்கு அப்படின்றத உச்சநீதிமன்றத்துக்கிட்ட எல்லாரும் போறாங்க. உச்சநீதிமன்றம் இந்த டைரக்டிவ் பிரின்சிபலை கொடுக்குது. அப்ப இவங்க என்ன கொண்டு வந்திருக்கணும் சட்டம்? உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரியே பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அப்புறம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அடங்கிய இந்த குழு தான் வந்து தேர்தல் கமிஷனரை நியமிக்கும் அப்படின்ற வகையில அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். சட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா, சட்டம் கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சேர்த்துட்டாங்க. 2:1 அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சு. கேபினெட் அமைச்சர் அப்படின்ட்டு. இப்ப கேபினெட் அமைச்சர்னா யாரு? பிரதமர் யாரு, கேபினெட் அமைச்சர் யாரு? அரசு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அரசு. அப்புறம் எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன சொல்லி இவங்க என்னத்தை செய்ய போறாங்க? அப்போ இந்த சட்டம், இந்த மசோதா ஆகஸ்ட்ல அறிமுகப்படுத்தப்பட்ட போதே மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் ஒண்ணு சொல்லியிருக்கு, நீங்க ஒண்ணு செய்றீங்க, இதை நாங்க நிறைவேற்ற விட மாட்டோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க, அப்பவே சொன்னாங்க. இப்போ அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் போது எதிர்கட்சிகளே இல்லை, எல்லாரையும் அடிச்சு வெளில துரத்திட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. இன்னொரு விஷயம், இதுல கொண்டு வரப்பட்ட போது இருந்த, நான் சொல்றது ஆகஸ்ட்ல அவங்க கொண்டு வந்தாங்கல்ல, கொண்டு வரப்பட்ட போது இருந்த விஷயங்கள்லயும் சில மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. கொண்டு வரப்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னல அந்த 3 பேர் கொண்ட குழு, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அப்புறம் கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு, இந்த கேபினெட் மினிஸ்டர் அப்படின்றது அப்புறம் கேபினெட் செக்ரட்டரியா இருந்தது, இப்ப கேபினெட் மினிஸ்டரா மாத்திட்டாங்க. அடுத்து சர்ச் கமிட்டின்னு ஒண்ணு சொன்னாங்க. சர்ச் கமிட்டின்றது ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து இந்த குழு கிட்ட கொடுப்பாங்க, அந்த குழு வந்து அந்த 5 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது. அப்போ அந்த சர்ச் கமிட்டியினுடைய தலைவரா யார் இருந்தாங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி இருந்தாங்க. இப்ப அந்த சர்ச் கமிட்டியினுடைய தலைவரா யார் இருப்பாங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் இருப்பாரு அப்படின்னு மாத்திருக்காங்க.
இதுக்கு முன்னாடி பியூரோக்ராட்டா இருந்த ஒரு நபர் இருந்தாரு. இப்ப பியூரோக்ராட்லாம் கிடையாது. டைரக்டா எதுக்கு ப்ராக்சி, எதுக்கு நேரடியா வந்து சட்ட அமைச்சரே இருப்பார். அப்ப என்ன பண்ணுவார்னா, சட்ட அமைச்சர் வந்து ஒரு 5 பேரை தேர்ந்தெடுப்பார். இன்னொன்னு கூட இருக்குது மாற்றம், அதை நான் சொல்றேன். சட்ட அமைச்சர் வந்து ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து யார்கிட்ட கொடுப்பா அப்படின்னா, பிரதமர், அப்புறம் கேபினெட் மினிஸ்டர், அப்புறம் எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ஒரு குழு கிட்ட கொடுப்பார். அந்த குழு வந்து அந்த 5 பேர்ல இருந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படியா? சரியா? அப்போ இவர் யாரை தேர்ந்தெடுப்பார்? சட்ட அமைச்சர் யாரை தேர்ந்தெடுப்பார்? அப்போ அங்க போய் ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த 5 பேரையுமே பிடிக்கல அப்படின்னா, அந்த 3 பேர் கொண்ட குழு இருக்குல்ல, இந்த 5 பேர் இல்லாத இன்னொரு நபரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற திருத்தத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. சட்ட அமைச்சர் மேல கூட நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா, அதாவது எந்த அளவுக்கு உங்களை ஈஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. நான் யோசிப்பதை, அதாவது பிரதமர் யோசிக்கக்கூடிய ஒரு நபரை அவரால் தன்னிச்சையாக நியமிப்பதற்கான வகையில தான் இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. நான் சொல்றது ஆகஸ்ட்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய வடிவத்திலே எவ்வளவு பெரிய திருத்தங்கள் மாற்றப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய திருத்தம் யோசிச்சு பாரு. மொத்தம் 3 பாடிஸ், இந்தியாவினுடைய 3 அலகுகள் வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேச்சர் வந்து பார்லிமெண்ட், ஜுடிஷியரி ஹையர் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட். எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஒன் ஆஃப் தி இண்டிபெண்டன்ட் பாடிஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன். ஏற்கனவே என்ஜேஏசின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகளை நியமிக்கிறது தொடர்பா லெஜிஸ்லேட்டிவ் அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தம் 99 நினைக்கிறேன். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருச்சு. இது செல்லாது. அதுக்கு என்னன்னா, அதுக்கு அதிகாரம் இருந்தது, அதனால அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது என்னோட இண்டிபெண்டன்ஸை நான் மெயின்டைன் பண்றேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ பியூரோக்ரஸிக்கு அந்த மாதிரியான அதிகாரம் கிடையாது. அதனால இது வேற வழியே இல்லை. அப்ப அரசு சொன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஆர்டிகல் 50 படி ஒவ்வொன்றும் அதன் வேலையை பார்க்க வேண்டும். ஆகவே உச்ச நீதிமன்றம் இந்த வேலையை செய்ய முடியாது, பட் ஆனா ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும். நாங்க பார்லிமெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுவதற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், நீங்க நாங்க கொடுத்த இந்த பிரின்சிபல் அடிப்படையில், இந்த கைடிங் பிரின்சிபல் அடிப்படையில நீங்க நிறைவேற்றுவீங்கன்ற நம்பிக்கையில கொடுத்தாங்க. நடக்கலையே. நான் தான் சொல்றேனே, புதன்கிழமை ஒண்ணு பேசுறாரு, வியாழக்கிழமை அது வேற மாதிரி இருக்குதுல்ல, அதை பற்றி பேசவே மாட்டுறாருல. நான் சொன்னேன்ல, டாக்டர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கக்கூடியது. அப்போ இன்னைக்கு நாடாளுமன்றத்தை அவங்க தவறா வழி நடத்தும் போது உச்சநீதிமன்றம் அதுவும் சொல்லி இதை செய்யாம விட்டுருக்காங்கப்பா. திருப்பி நாம இடியினுடைய தலைவர் நியமனம் தொடர்பான வழக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இடியினுடைய தலைவர், அதாவது அமலாக்கத்துறையினுடைய தலைவருக்கு தொடர்ந்து இவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அதை எதிர்த்து வழக்கு போகும்பொழுது, நிறுத்திக்கங்க, இனிமேல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட ரெட்ரோஸ்பெக்டிவா பின்தேதியிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். மீண்டும் போறாங்க. அப்ப இனிமேலா தயவு செய்து கொடுக்காதீங்கன்னு திருப்பியும் சொல்லுது உச்சநீதிமன்றம். அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா முடிச்சுட்டாங்க. அப்போ நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் தொடர்பான அந்த மசோதால இன்னொரு விஷயத்தையும் சேர்த்திருக்கிறாங்க. என்னன்னா, இதற்கு முன்னர் வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், தேர்தல் ஆணையர்களாக இருக்கட்டும், இதற்கு யாருக்கு சமமாக அவர்கள் பார்க்கப்பட்டார்கள் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சமமாக பார்க்கப்பட்டார்கள். அப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சமமாக பார்க்கப்பட்டார்கள்னா என்ன அர்த்தம்? அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யாரு? அவர்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவர்களுக்கும் பியூரோக்ரஸிக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்கள் அது ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு பாடி, டெமோக்ரஸியோட ஒரு தனி பில்லர். அது அந்த பில்லர் அப்படின்றது இண்டிபெண்டா செயல்படக்கூடியது. அப்போ எலெக்ஷன் கமிஷனர்ஸும் அதே மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்டான அமைப்பு. இதை உணர்த்தக்கூடிய வகையில இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த சட்ட திருத்தத்துல, அந்த தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள் இவர்கள் எல்லாம் யாருக்கு நிகராக கொண்டு வந்துட்டாங்கன்னா, கேபினெட் செக்ரட்டரி இருக்கார்ல, அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர், அவருக்கு இணையாக கொண்டு வந்துட்டாங்க. தரம் இறக்கிட்டாங்க. இதை நீ சொல்ற நீ கான்ஸ்டிடியூஷன், எங்களுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்லாம் என்ன, நாங்க சொல்றதான் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்படியாக நடந்திருக்கு. இன்னைக்கு இதை யாரெல்லாம் கொதிச்சிருக்கணும்? எதிர்கட்சிகள் கொதிக்கிறாங்க ஒரு புறம், பியூரோக்ரஸி கொதிச்சிருக்கணும்ல, எலெக்ஷன் கமிஷனராக இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் கொதிச்சிருக்கணும்ல. இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து எமர்ஜென்சி பீரியட்ல நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா வந்து எந்த விதமான சீனியாரிட்டியும் இல்லாத ஒருத்தரை இந்திரா காந்தி கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் சுப்ரீம் கோர்ட் நேரடியா இந்திரா காந்திக்கு கண்டனம் தெரிவிச்சு ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப அந்த மாதிரி ஏன் இப்ப இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர் பேசக்கூடாது? கான்ஸ்டிடியூஷன் தான் அவரை வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்கு இண்டிபெண்டன்டா தானே அறிவிச்சிருக்கு. அவங்க ஏன் பேச மாட்டாங்க? சரி, நான் சொல்றேன். இதுக்கு இன்னொன்னு சொல்றேன். அசோக் லவாசா அப்படின்ற ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். ரொம்ப நேர்மையான ஆளு.
2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. சரி. இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக் நடந்துச்சு, Okay. பலாக்கோட் தாக்குதல் நடந்துச்சு. அப்ப புல்வாமா அட்டாக்கையும் பலாக்கோட் தாக்குதல் நமக்கு தெரியும், இங்க இருந்து போய் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு இலக்கை தாக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நாங்க ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டோம் அப்படின்னு பயங்கர பெருமையா பேசிட்டாங்க. புல்வாமா அட்டாக் தொடர்பா அதற்கு பிறகுதான் லேட்டரா பல தகவல்கள் வெளியில வந்தது. அந்த 44 வீரர்கள் பாதுகாக்கப்பட்ட உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம், செத்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு விமானம் கொடுத்திருந்தா. அதான் நம்ம சொல்லல, அத சத்யபால் மாலிக், அதாவது பாஜகவால் அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ஒரு துணைநிலை ஆளுநர், காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநராக இருந்த அவர் சொல்றாரு என்னன்னா, விமானம் நான் கேட்டேன், விமானம் தர மறுத்துட்டாங்க, இறந்த உடனே நான் பிரதமர் எனக்கு கால் பண்ணாரு, நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டேன், ஐயோ யாருக்கிட்ட இதை பத்தி வாய் திறக்க கூடாதுன்னு பிரதமர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சத்யபால் மாலிக் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அப்போ 2019 அந்த தாக்குதல் நடந்த உடனேயே பிஜேபி பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் எதன் மூலமாக நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, 44 ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத நாம எப்படி பார்த்தோம், பிஜேபி எப்படி பார்த்துச்சு அப்படின்றதுக்கு ஆனா ஆதாரம் நமக்கு கிடைச்சது. எதன் மூலமா கிடைச்சது? அர்னாப் கோசாமியினுடைய சாட் ஹிஸ்டரி மூலமா நமக்கு கிடைச்சது. அவரும் அப்போதைய பார்க் தலைவரும் பேசிய அந்த சாட் ஹிஸ்டரி வெளியில வந்துச்சு. அதுல புல்வாமா தாக்குதல் நடந்தது அப்படின்ற தகவல் கிடைச்ச உடனே அப்பா சமடா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் அவர் வெளிப்படுத்துறாரு. என்னன்னா, இதை வச்சு எலெக்ஷனை பிஜேபி அடிச்சிரும் அப்படின்னு. அதே எக்ஸ்பிரஷன் தான் பிஜேபியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் இருந்திருக்கும். அதை எப்படி வெளிப்படுத்தினார்னா, பிரதமர் போற இடத்துல எல்லாம் பேசுறாரு, 44 ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சாரு. நல்லா யோசிச்சு பாரு. சத்யபால் மாலிக் ஐயோ அதை பத்தி வாயை திறந்துடாத யாருக்கிட்டே அப்படி சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் ஐயோ 44 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க, பாத்தீங்களா நாங்க பாகிஸ்தான் மேல எப்படி விட்டோம் ராக்கெட்டை அப்படின்னு. இதையெல்லாம் பேசும்பொழுது இதெல்லாம் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது, நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானதுன்னு காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திடம். அப்ப அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துது. விசாரணை நடத்தும் போது அசோக் லவாசா மட்டும் ஆமாம் இவர் விதிமுறையை மீறுறார் அப்படின்றத வெளிப்படையா முன்வைக்கிறாரு. பொதுவா தேர்தல் ஆணையர், தலைமை ஆணையர் இருப்பாரு, அதற்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இப்ப இந்த 3 பேருக்கும் ஒத்த முடிவு வரல அப்படின்னா ஓட்டெடுப்பு நடக்கும். ஓட்டெடுப்பின் அடிப்படையில, மெஜாரிட்டியின் அடிப்படையில அவங்க முடிவு எடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. பெரும்பாலும் தலைமை தேர்தல் ஆணையர் எடுக்கிற முடிவை இவங்க 2 பேரும் ஒத்துப்பாங்க, தேர்தல் ஆணையர்கள். ஆனா அசோக் லவாசா அப்படி கிடையாது, அவர் நேர்மையான அதிகாரி. அவர் என்ன பண்றாரு, இவங்க தலைமை தேர்தல் ஆணையரும் இன்னொரு தேர்தல் ஆணையரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இது தேர்தல் விதிமுறைகளுக்கு கீழே வராது, பிரதமர் பேசலாம் அப்படின்ட்டு. அதே டைம்ல அமித்ஷா இன்னொன்னு பேசிட்டு சுத்திட்டு இருக்காரு, என்னன்னா அப்பட்டமான இஸ்லாமோபோபிக் கருத்தை வெஸ்ட் பெங்கால்ல பேசுறாரு. 80-20 ரேஞ்சில பேசுறாரு. வெஸ்ட் பெங்கால்ல என்ன சொல்றாருன்னா, பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள குடி பெயர்ந்த அந்த இஸ்லாமியர்கள் எல்லாருமே கரையான்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்டா போகுது. அப்போ பிரதமர் எதிரான விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க, அமித்ஷாவுக்கு எதிரானதையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது இவங்க எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இல்ல இது தப்பு இல்லைன்னு. அப்ப அசோக் லவாசா என்ன சொல்றாரு, நான் இதற்கு எதிரான கருத்தை தெரிவித்தேன் அப்படின்றத நீங்க வெளியிடக்கூடிய ஆர்டர்ல சேர்க்கணும் அப்படின்றாரு. ஏன்னா மக்களுக்கு தெரியணும், நான் என்ன சொன்னேன்றது மக்களுக்கு தெரியணும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிளா இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருவீங்க. இல்ல இது தேர்தல் நடத்தை விதிமுறை கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருவீங்க. ஆனால் நடந்த கூட்டத்துல நான் ஒரு கருத்தை பதிவு செஞ்சேன்ல, அது மக்களுக்கு தெரியணும்ல, அதை நீங்க இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. இன்க்ளூட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. 2019 தேர்தல் நடந்து முடியுது, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருது. சீனியாரிட்டி படி பார்த்தா அசோக் லவாசா தான் தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியிருக்கணும் அடுத்து. ஆனா அவர் ஆகல. ஏன்னா தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே அசோக் லவாசாவினுடைய மகன், அவருடைய மனைவி, அவருடைய தங்கை, இவர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள்ல இடி ரைட் நடக்குது. பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அதற்கு பிறகு அவர் தான் தலைமை தேர்தல் ஆணையர் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு, இதுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் வெளில போவேண்டான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. ரிசைன் பண்ணிட்டு அவர் இப்போ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல வைஸ் பிரசிடென்டா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாரு அவர். அப்ப நேர்மையாக ஒரு அதிகாரி இருந்தால் அவரால் நீடிக்க முடியாது. இனி அசோக் லவாசாக்கள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்டம். எக்ஸாக்ட்லி, அதான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு நடந்துச்சு, நான் சொல்றேன்ல, இந்த மார்ச் மாசம் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இந்த உத்தரவு போடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இன்னொன்னு நடக்குது. ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு தேர்தல் ஆணையரினுடைய பதவி காலம் முடியுது, அந்த இடத்துல நிரப்பணும் ஒரு ஆளை. அப்போ யாரை நிரப்புது அப்படின்னு பார்த்தா,
அருண் கோயல்னு ஒருத்தர், அவர் வந்து என்னன்னா ஒரு செக்ரட்டரி லெவல்ல இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு விருப்ப ஓய்வு பெறாரு. இன்றைய தினம் இன்னைக்கு விருப்ப ஓய்வு பெறாரு. விருப்ப ஓய்வு பெற்ற உடனே அன்றைய தினமே வந்து இவர் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய அந்த குழு இருக்குல்ல, ஒரு 3 பேர் தேர்ந்தெடுப்பாங்களா, அந்த லிஸ்ட்ல அவர் சேர்க்கப்படுறாரு. அடுத்த நாள் அந்த 3 பேர் லிஸ்ட்ல இருந்து இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அருண் கோயல் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதற்கு அடுத்த நாள் வந்து குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு. அதற்கு அடுத்த நாள் அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. எவ்வளவு வேகம்! அப்போ அவர் ஏன் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் தான் தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறீர்கள். அரசு சொல்லி அவரு விஆர்எஸ் கொடுக்குறாரு. வந்து 3 நாள்ல அவர் தேர்தல் ஆணையரா பொறுப்பேற்றுக்கிறாரு. இதுவும் வந்து இந்த வழக்கு விசாரணை நடந்துச்சுல்ல, அந்த டைம்ல இதுவும் வந்து முன்வைக்கப்பட்டது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல. இது இல்லாம இவருடைய நியமனத்துக்கு எதிராக தனியா ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றத்துல. உச்ச நீதிமன்றத்தை தள்ளுபடி செஞ்சிருச்சு, அது வேற விஷயம். வழக்கம் போல எல்லாத்தையும் தள்ளுபடி செஞ்சாங்களா, அதே மாதிரி இதையும் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. பட் இந்த விஷயமும் முன்வைக்கப்பட்டது, எவ்வளவு வேகமா நடந்தது அப்படின்ட்டு. அப்போ இனிமேல் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த சட்டம் நிறைவேறிடுச்சுல, ரொம்ப சிம்பிள். எதிர்கட்சி தலைவர் பொதுவாகவே இப்படிப்பட்ட குழுக்கள்ல எதிர்கட்சி தலைவர் போகவே மாட்டாங்க. ஏன்னா நான் ஏன் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். எப்படியும் அவர் 2 ஓட்டு போட போறான். எப்படியும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. நாம பதிவு செய்யறதும் வெளியில வர போறது கிடையாது. நான் என்ன பதிவு செய்தேன், ஏது பதிவு செய்தேன் அப்படின்றது வெளியில வர போறது இல்லை. எதுக்கு போய்கிட்டுன்னு இந்த மாதிரி நிறைய குழுக்களினுடைய தலைவர்கள் நியமனம்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒண்ணுமே நடந்ததே கிடையாது. இது மாதிரிலாம் எதிர்கட்சி தலைவர்கள் போனதே கிடையாது. இப்ப ஒரு பார்வையை உருவாக்குறாங்க. அரசு தப்பு செய்யாது, அரசு அரசியலற்றது, எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க. எதிர்கட்சிகள் ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அவங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக பேசுறாங்க. எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறாங்க. மக்கள் மத்தியிலையும் இது வந்து அவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூவா போய் சேர்ந்த மாதிரி தெரியல. ட்விட்டர்ல நிரஞ்சன் போடுற பதிவுகளின் மூலமா தான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட முடியுது. இங்கிலீஷ் மீடியா மேட்ச் ஸ்கோர் மாதிரி அது போய்கிட்டு இருக்கு. ராஜ்யசபால இத்தனை, லோக்சபால இத்தனை, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இத்தனை, காலையில 10 மணிக்கு இத்தனை பேரு, 12 மணிக்கு இத்தனை பேரு, 2 மணிக்கு இத்தனை பேரு, 4 மணிக்கு இத்தனை பேருன்னு வந்துகிட்டு இருக்கு. மக்கள் இதுல புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன? இதுக்கு மக்களுக்கு சம்மந்தமே இல்லையா? ஏன்னா மக்கள் அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். சட்டமன்றம்னா அவங்க ஏதோ அடிச்சுப்பாங்க, அதுல ஏதாவது நடக்குது, அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? நாடாளுமன்றமா அவனுக்கு ஏதோ பேசிப்பாங்க புரியாத மொழியில, அதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி இன்னைக்கு சாதாரண மக்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை அப்படியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம ஜனநாயகத்தை தள்ளி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அதனால அங்கிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாருன்னா இங்க மக்கள் கொதித்தெழுந்து எப்படா நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு எம்பியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜனநாயகத்தை நாம் வளர்த்தெடுக்கல. ஆனா மக்களுக்கு அந்த உணர்வு வந்திருக்கணும், வர வைக்கணும். அதனுடைய பொறுப்பு இப்போ பாதிக்கப்படக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் உணரணும். எதிர்காலத்துல இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத அவங்க முன்கூட்டியே உணர்ந்திருந்தாங்கன்னா அந்த வளர்த்தெடுக்கக்கூடிய வேலைகளை அவங்க செஞ்சிருப்பாங்க. இப்பயாவது உணரணும். இப்போவாவது இதுதான் பார்ட்டிசிபேஷன் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. மக்களை ஈடுபடுத்தணும். ஜனநாயகத்தோடு ஜனநாயக விழுமியங்கள் பற்றியான புரிதல் மக்களுக்கு ஏற்படுத்தணும். அப்பதான் அது ஒரு ஜனநாயகத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும். இப்ப யோசிச்சு பாருங்க, பல நாடுகள்ல நீங்க பாப்பீங்க, குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல ஒரே ஒரு சின்ன சட்ட திருத்தம்னு ஏதோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, உடனே நாடே கொந்தளிக்கும். பல இடங்கள்ல போராட்டம் நடக்கும். இங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பிளக்கார்ட்ஸ் போராட்டம், அங்க மக்களே இறங்கிடுவாங்க. நாடாளுமன்றத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவாங்க. பெரிய போராட்டங்கள் நடக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அர்ஜென்டினால கூட ஒரு வலதுசாரி பிரசிடென்டா வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு. நாடே கொந்தளிப்புல இருக்குது. மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி பல போராட்டங்கள், பிரெக்சிட், இது மாதிரி பல போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்தியாவுல அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நடந்திருக்கா? இப்ப பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நாங்கள் பாதிக்கப்படுவோம்ன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் சமீபத்திலயும் இல்லை அதுக்கு முன்னரும் நடந்த இவ்வளவு பெரிய ஒரு சட்ட திருத்தத்திற்காக மக்கள் கூடி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. வெறும் விவசாயிகள் மட்டும் கிடையாது, பலரும் அதற்கு ஆதரவளிச்சோம். அப்படிப்பட்ட போராட்டம் ரொம்ப ரேர்ல. அப்போ அப்படிப்பட்ட வகையில இன்னைக்கு மக்களை நம்ம வளர்த்தெடுக்கணும். அப்போ இன்னைக்கு எதிர்கட்சிகள் கூட்டணியாக உருவாகி ஒரு பலமாக நாளைக்கு வந்து வெற்றி அடையும் பட்சத்துல இதையெல்லாம் கருத்துல கொண்டு அவர்கள் தேவையான மாற்றங்களை கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு 9.5 வருஷத்துல இவங்க செஞ்சு வச்சிருக்க இந்த மாற்றம் இருக்குல்ல, இதை ரிவர்ஸ் பண்றதுக்கே இன்னும் ஒரு 50 வருஷம் தேவைப்படும். இத்தனை சட்டங்கள் கொண்டு வரணும், இத்தனை திருத்தங்கள் கொண்டு வரணும், எவ்வளவு வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு பெரிய இமாலய பணி தான். இந்த இமாலய பணி நடந்து முடியணும். ஆனா இன்னொரு தடவை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னொரு 100 வருஷம் தான் அதுக்கு பிறகு தேவைப்படும் இந்த மாற்றங்களை கொண்டு வர. ரொம்ப யோசிச்சாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்போ மக்களுக்கு இதை புரிய வைக்கணும். உன்னை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்பா இது,
இன்னும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப சாதாரணமா உன்ன ஒரு செடிஷன்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்க. நீ எது பேசினாலும் வரையறையே கிடையாது. தேச விரோதம் அப்படின்றதுக்கான என்ன வரையறை இருக்கு? வரையறையே இல்லாமல் இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாத்துலயுமே இது வந்து தேச விரோதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க அப்படின்னா, எதியா தேச விரோதம்? அதற்கு ஏதாவது வரையறை இருக்கா? வரையறையே கிடையாது. அப்போ எதை வேணா அவங்க தேச விரோதம்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப மோசமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் ரொம்ப ஒரு குரூஷியலான காலகட்டத்தில் இருக்கும். இதுலயே கூட நமக்கு எதிரான சட்டங்கள் வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில இருக்கிறதும் கூட ஐபிசிக்கு கீழே, சிஆர்பிசிக்கு கீழே இப்போ புதுசா கொண்டு வர்றதாலாம் உள்ளுக்குள்ள சட்டங்கள்ல இருக்கு. இன்னும் நம்ம இதை விரிவா பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த விவாதத்தை இந்த எல்லையில முடிச்சுக்கலாம். மக்கள் விழித்துக் கொள்வார்கள் நம்புவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு வைக்கலான்றேன். வாய்ப்புக்கு நன்றி.